ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 35 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஜப்பானை சேர்ந்த ஹண்டரும் சைனா சேர்ந்த இந்த எஸ்ராங் ஹண்டரும் 2 பேரும் சண்டை போடும்போது நம்ம ஹீரோ குறுக்க பூந்து தடுத்து நிப்பாடி, டே நாளைக்கு தாண்டா அந்த ரேங்கர்ஸ் கேம், இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாடிப்பாரு. அந்த வேங்குவோ நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே அவனை மூஞ்சோட குத்துற மாதிரி பயமுடுத்தி விட்டுருப்பாரு. அந்த இடத்துல ஜோர்டன் லோகன் வந்து நம்ம ஹீரோவை வம்புழுத்து நம்ம ஹீரோ, தம்பி உனக்கு நாளைக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், நீ ரொம்ப சீனெல்லாம் போடாத, உனக்கு அவ்வளோ சீன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்து காட்டிட்டு போயிருப்பாரு. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியத்தில் முடிச்சுட்டு இருந்திருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாளில் போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாருமே ஒரே கிரவுண்டில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க ஜோர்டன் லாகன் எல்லாரும் முன்னாடியுமே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்த போகிறேன், ஆனால் இவரை எல்லாருக்குமே தெரியும், இவர் தான் ஜானி பிரெட், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எஸ்ராங் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். இவரோட மேஜிக் பவர் அளப்பரியது, எல்லற்ற மேஜிக் பவர் வச்சிருக்காரு. இவரை வச்சு தான் இந்த கேமே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இவர் ஒரு ஜட்ஜு மாதிரி பண்ணுவார். இவரோட மேஜிக் பவர் வச்சு இப்போ இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா, ஆட்டம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜானி பிரெட் அவரோட பவர் யூஸ் பண்ணி மேஜிக் சர்க்கிள் மாதிரி மேலே உருவாக்குவார். அந்த மேஜிக்கு அங்கே இருக்க எல்லா எஸ்ராங் ஹண்டர்கிட்டே வந்தோடனே, என்னாச்சு என் உடம்பு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இங்கேருந்து காணாம போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ இது ஜானி பிரெடோட இல்யூஷன் டெக்னிக்கு, இது இன்னும் ஆட்டத்தை வேற மாதிரி கொண்டு போகுது, எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பான். அப்படியே கட் பண்ணால் அங்கே இருக்க எல்லாருமே வேற ஒரு காட்டுக்குள்ள இடத்துக்கு வராங்க. இப்போ இங்கே 32 சர்வைவர் யாரு கடைசியா இருக்கிறாங்களோ அப்போ இந்த மேட்ச் முடியும் அப்படின்னு சிஸ்டம் பாப்பாக்கி சொல்லும்போது, இப்போ 175 பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓ அப்படியா, இங்க எப்படி ஆட்ட ஆரம்பிக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் பறந்து வரும். நம்ம ஹீரோ அதை அப்படியே ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொளுத்து விடும்போது, டக்குன்னு பார்த்தா அந்த புகைக்குள்ள இருந்து ஒருத்தன் மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோவை வெட்ட வருவான். நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு திரும்ப ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த எஸ்ராங் ஹண்டரை பார்த்துட்டு, இதுதான் ஒரு சாதாரண எஸ்ராங் ஹண்டரோட மீடியமான பவரா அப்படின்னு சும்மா போலுக்குன்னு ஒரு குத்து விடுவாரு. அடிச்சு அடியில் அவன் தரையில் அவ்வளோதான் மர்கியா சாலா. அப்படியே அவன் அங்கேருந்து காத்தோட காத்தா மறையிற மாதிரி இருக்குது. இங்கே உள்ளவங்க செத்து போனா உண்மையில செத்து போலங்க, அவங்க இங்கேருந்து அந்த இல்யூஷன் மூலமாக மறைஞ்சு போய் உண்மையான உலகத்துக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்லையே இங்கே யாரும் சாக மாட்டாங்க போல இருக்கு, இந்த எஸ்ராங் ஹண்டர்லாம் ரொம்பவே முக்கியம், ஏன்னா டஞ்சன் பிரேக் ஆகும்போது இவங்க தான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, இவங்களை இங்கே சாகாம உண்மையான உலகத்துக்கு அனுப்புறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல மின்னல் பவர் யூஸ் பண்ணிட்டு ஒருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அவனோட அந்த மின்னல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். அங்கே ஒரு பெரிய குழியை உருவாயிரும். அந்த அளவுக்கு அந்த மின்னல் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவன் அப்படியே கீழே வந்து நம்ம ஹீரோ பார்த்து, டே கிம்மு எங்கே போனேன், அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சா, நான் அமெரிக்காவோட காட் ஆஃப் லைட்னிங்டா, என்கிட்டலாம் அவன் பார்த்தா பழிக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ படக்குன்னு வந்து குறுக்க ஒரே போடு, அவ்வளோதான் அவனை போட்டு தள்ளிறாரு. அவன் அப்படியே காணாமல் அங்கே உண்மையான உலகத்துக்கு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன விடுங்க எஸ்ராங்கன்ற மாதிரி நடந்துக்க மாட்டான்லே, இன்னும் நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மற்ற அண்டர்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பாரு. அவனுங்க எல்லாத்தையுமே முடிச்சு தள்ளிட்டு அடுத்ததா அந்த ஜார்டன் லோகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ, ஆமா சாய் இங்கேருந்து தனியாக தானே போயிருப்பான், அவன் அதை சமாளிச்சிருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ சாயை பற்றி யோசிக்கும் போது, இந்த பக்கம் சாய்க்கும் இன்னொருத்தருக்கும் பயங்கரமாக சண்டை போய்கிட்டே இருக்கும். அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம சாய் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு, நான் விட மாட்டேன்டா அவனையே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் ஒரே போட்டத்தில் 2 பொழந்து அவன் செத்து போயிடுவான். அதாவது செத்து போக மாட்டான், அந்த கேம் விட்டு எலிமினேட் ஆகி உண்மையான உலகத்துக்கு போயிடுவான். அப்போ சாய், அப்பாடா நான் கொஞ்ச நேரத்தில் எலிமினேட் ஆயிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் பார்த்தா நிறைய ஹண்டர்ஸ் அப்படி ஓடி போயிட்டே இருப்பாங்க. டேய் இந்த பக்கம் பின்னாடி எவன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கடா, எவன் இருக்க மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது, அங்கே மூச்சுக்கு முன்னாடி ஒரு அம்பு வந்து ஸ்டக்குன்னு அடிக்கும். அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிடும். மிச்சம் இருக்க 2 பேருக்கு அம்பு வரும்போது அவங்க ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுட்டு, டே எங்கே இருக்கான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு பாருங்க. அந்த இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இவ்வளோதான், இதுக்கு மேலே அவனுக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அவன் செரினாஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனவன் அந்த அம்புரவனை பார்த்துட்டு, டேய் செரினாஃப் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்த்துட்டு இருப்பான். பயந்து போயிடுவான் அந்த செரினாஃபை பார்த்துட்டு. அப்போ அந்த இடத்துக்கு எலினான்ற பொண்ணு வாயில பபுலாம் போட்டுட்டு செம்ம ஸ்பீடா வந்து அவ்வளோதான் அவனே முடிச்சுட்டு கெத்தா நின்றுட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்து தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. இங்க இருக்காங்க, சீக்கிரமா அவங்க கிட்ட போய் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த பக்கம் பார்த்தா ஆடல் கேசல்ன்ற இந்த யூரோப் ஹண்டர் இருக்கான், இவங்கிட்ட தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து பிளான் பண்றாங்க. அந்த ஆடல் கேசல்ன்றவன்
என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் படியே எல்லாருமே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனியாக பிரிச்சுட்டு எப்படி போய் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பான். அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி வெளியே பார்த்தா யார் யார் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரிய வரும். நம்ம ஹீரோ 2வது இடத்துல இருக்கான், அந்த ஜோர்டன் லோகன் தான் மொதல் இடத்துல இருக்கான். இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா அங்கே இருக்க ஆடல் கேசல், ஏய் அந்த ஜோர்டன் லோகன் தான் ரொம்ப பவர்ஃபுல் நினச்சா அந்த கிம்மு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், அதனால நம்ம எல்லாருமே கனெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஒருத்தனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி எல்லாருமே ஒரே இதை கனெக்டடாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதில் அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒருத்தர் விடாமல் எல்லாரும் நம்ம கனெக்ட்லேயே இருக்கணும். அப்போ தான் ஜோர்டன் லோகன் கிம் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரே கனெக்டட் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே போய் அட்டாக் பண்ண ரெடி ஆகுங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணால் தான் ஜோர்டன் லோகனை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தனித்தனி குரூப்பு வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்கே இந்த பக்கம் பார்த்தா ஆடல் கேசல் குரூப்பும் அந்த பக்கம் வேற ஒரு குரூப்பும் அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆடல் கேசல் நான் தான்டா பெஸ்ட்டாக இருப்பேன், நான் தான் பெஸ்ட் ரேங்கர்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா காட்டுக்குள்ள டமால் டுமால்னு சொல்லிட்டு வெடி சத்தமாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த பக்கம் ஒரு ஹண்டர் அடிபட்டு அப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, ஏய் ஜான் கீல்ஸ், நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்கியா? ஒரு இந்தியாவிலேருந்து எஸ்றாங்கன்ட்ட நான் இப்போ தான் பார்க்குறேன், ஆனால் நீ ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து பேசிக்கிட்டு, அவ்வளோதான் அவனோட பவரு, இன்னும் நல்ல பவரை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அந்த இந்தியாவோட ஹண்டரான ஜான் செம்ம கடுப்பாய், டேய் உன்னை விட மாட்டேன்டா, இப்போ நான் உன்னை எப்படி கொள்றேன் பாரு, இதுதான் என்னோட ஜுட்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ஜுட்ஸு மந்தத்தை போடுவான். பார்த்தா 2 பக்கம் மணி வந்து டம்முன்னு அவனை முடி நம்ம ஹீரோவை உள்ளே லாக் பண்ணி வச்சிரும். அவன் கையில் பார்த்தா அந்த ஜுட்ஸு மாதிரி சிம்பிளை வச்சுட்டு, இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வெளியே வர முடியாது, நீ சாகதாண்டா போற அப்படி வில்லத்தனமா இந்தியாவை சேர்ந்த ஹண்டர் ஜான் பயங்கரமா பேசும்போது பட்டார்னு பார்த்தா பின்னாடி வந்து ஒருத்தன் ஜானோட கழுத்தை துண்டா வெட்டிடுவான். டேய் இப்போ தாண்டா இந்தியாவோட ஹண்டரே வந்தான், அதுக்குள்ளே கதையை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் உண்மையாக சாகலை, இங்கேருந்து எலிமெண்ட் ஆகி வெளியே போகிறான். அப்படி அவன் தலை துண்டா போகும்போது டே எவன்டா அவன் என் பின்னாடி வந்து வெட்டினது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே செத்து போயிடுவான். அப்போன்னு பார்த்து இங்கே ஆடல் கேசல் அவங்களோட குரூப் மெம்பர் கொஞ்சம் பேர் இங்கே வந்து நின்றுருப்பாங்க. ஏய் கிம் அவன் அடிச்சிட்டு போயிட்டானா அப்படின்னா கிம்மோட கதை முடிஞ்சிச்சா? நான் என்னமோ அவனை பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ சப்பையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டவங்களாம் பேசிகிட்டு இருப்பான். சரி நம்ம இங்கேருந்து உடனே போய் ஆடல் கிட்ட போய் அடுத்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கவன், ஏய் அங்கே பாருங்கடா ஏதோ ஒன்று ஆகுதுடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த மணி இருக்கு பாருங்க, பெரிய சைஸ் மணி, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். எல்லாருமே டிஃபெண்ட்டுக்கு ரெடி ஆகுங்க, எல்லாருமே ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அடி விழும் பாருங்க, அந்த கார்டுலேருந்து பெரிய ஸ்லாஷ் மாதிரி விழுவும். அந்த இடமே பயங்கரமாக இருக்கும். அந்த தூரத்துலேருந்து ஜோர்டன் லோகன் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்வாட் ஸ்லாஷா, இதை நான் பார்த்ததே இல்லையே யாருன்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டப்புன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கிட்ட யாருக்கிட்ட அந்த ஜோர்டன் லோகன் கிட்டேயே சாய் வந்து நிற்கிறான். டேய் உனக்கு அதில் சந்தேகமே வேண்டாம்டா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அங்கே விழுது அப்படின்னா அது என்னோட அண்ணன் கிம்மா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜோர்டன் லோகனை தேடி நம்ம சாய் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸ்வாட் எடுத்துட்டு அவர் என்னோட அண்ணன்டா, அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நேரடியாக போகிறான். ஆனால் அவன் அசால்ட்டாக நம்ம சாயோட அட்டாக்லாம் டாஜ் பண்ணிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய யாரை உருவாக்கி நம்மளோட சாய் அட்டாக் பண்ணுறதுக்கு ஏம் பண்ணி அனுப்புவான். அது ஸ்ட்ரைட்டாக நம்ம சாய் மூஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் சாய் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் ஜோர்டன் லோகன், தம்பி என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி பார்த்து மோதணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வானத்தில் பார்த்தா சில்வர் டிராகன் வந்திருக்கு. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோர்டன் லோகன் கேட்கும்போது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி வெளியே இருந்தான் பார்த்தீங்களா அவன் தாங்க கிஞ்சிக்கு, இவன் இங்கே வந்திருக்கான். இவன் இங்கே வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனோட அந்த சில்வர் டிராகன் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே அதை பார்த்து ஜோர்டன் லோகன் இவனடா புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஸ்பியர் மாதிரி ஈட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம சாய் கிட்ட மூஞ்சுக்கிட்ட குத்த வரும். அதை அப்படியே அங்கே இருக்கிற கிஞ்சிக்கு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். தடுத்து நிப்பாட்டி நம்ம சாயை காப்பாற்றிட்டு இருப்பான். அதை பார்த்து இந்த பக்கம் ஜோர்டன் லோகன், யாரா நீ இவனை வந்து காப்பாத்திட்டு இருக்க அப்படின்னா நீயும் என் கையால சாகு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும். இதை பார்த்து கிஞ்சக்கி வாடா வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு பார்த்தா அவன் ஐயோ இவனடா இவ்வளோ டேஞ்சரா இருக்கான்னு சொல்லிட்டு ஜோர்டன் லோகனை பார்த்து கிஞ்சக்கியே பயப்படுறாங்க. வெளியே எப்படி கெத்து காட்டிட்டு இருந்தவன் இங்கே பயப்படுறான். அதை பார்த்துட்டு கிஞ்சக்கி உடனே நான் என்னோட டிராகன் பவர் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சில்வர் டிராகன் யூஸ் பண்ணி அப்படி வாயிலிருந்து நெருப்பை கக்குவான் பாருங்க. அது செம்மையா போய் அவன் மேலே அடிக்கும். அடிச்சடியில் அவனை தான் அவன் கதை முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேருந்து அசால்ட்டாக ஏதோ தண்ணியை ஊற்றுன மாதிரி அசால்ட்டாக உள்ளேருந்து வருவான். என்ன தம்பி இதுதான் டிராகன் ஃபயரா? பரவாயில்ல, ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பவர் இல்லை. இப்போ இது என்னோட டேர்ன், பார்க்குறியா ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லும்போது இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.